ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? எல்லோரும் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம டே டு லைஃப்பில் தேவைப்படுற மாதிரி ரொம்ப பயனுள்ள ஒரு 9 வகையான டிப்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். முழுமையாக பார்த்து என்னோடய டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து மறக்காம நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1 ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வெயில் காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தயிரோ மோரோ ரொம்ப புளிச்சு போயிடுச்சு அப்படின்னா இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். தயிராகட்டும் மோராகட்டும் புளிக்காது. அதுக்காக நம்ம வீட்டில் தேங்காய் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. அதை சின்ன சின்ன இந்த மாதிரி துண்டுகளை அந்த தயிரோ மோருக்குள்ளே போட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த தயிரில் இருக்க புளிப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த தேங்காயில் இறங்கிரும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஸோ அந்த புளிப்பு எப்படி இறங்கிச்சின்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் அந்த தயிரில் போட்டிருக்கக்கூடிய அந்த தேங்காவை நீங்கள் தனியாக எடுத்து சாப்பிட்டீங்கன்னா அந்த தேங்காவை பார்த்திங்கன்னா ரொம்ப புளிப்பாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. ஸோ இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு மேலே லைக் கொடுத்து இந்த டிப்ஸை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 2 ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. நம்ம வீட்டில் ரெசிபி எல்லாம் எதனா செய்கிறோம் அப்படின்னா முட்டையோட வெள்ளைக்கருவும் மஞ்சள் கருவும் தனித்தனியாக பிரிக்கிற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி வடிகரண்டி இருந்தால் எடுத்துக்குங்க. இப்போ இந்த வடிகரண்டியை நம்ம எடுத்துக்கூடிய அந்த பவுலில் மேலே இந்த மாதிரி வச்சுருங்க. ஒரு டைமில் இந்த வடிகரண்டிலாம் பார்த்திங்கன்னா கீழே விழுந்துடும். அந்த மாதிரி விழுகாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் இருந்தால் எடுத்துக்கோங்க. அந்த கரண்டியோட முனைப்பகுதியில் இந்த மாதிரி நீங்கள் மாட்டி விட்டுட்டிங்கன்னா அப்படியே ஸ்டிப்பாக நின்றுடும் அந்த கரண்டி. ஸோ இப்போ முட்டையை உடச்சி அந்த கரண்டியில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா மஞ்சள் கருவு தனியாக வெள்ளை கருவு தனியாக அழகாக நிற்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. 3 முட்டையுமே உடச்சி ஊற்றிட்டேன். அழகாக பாருங்கள், வெள்ளைக்கரு தனியாக வந்துருச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 2 செகண்ட் அப்படியே விட்டுட்டிங்கன்னா சூப்பராக வெள்ளைக்கருலாம் தனியாக நின்றுடும். டிப் நம்பர் 3 ஃப்ரெண்ட்ஸ், இதுவுமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. நம்ம வீட்டில் பைனாப்பிள்லாம் வாங்கணும் அப்படின்னா அதை சுலபமாக எப்படி கட் பண்ணுறது வீடியோவில் சொல்கிறோம். ஃபஸ்ட்டு 2 சைடுமே அந்த எஜ் பகுதியை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சென்டராக நான் ஒரு 3 பீசஸ் போட்டு கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அதுக்கப்புறம் இந்த மாதிரி, அதாவது நம்ம எப்பவுமே தோலை ஓரப்பகுதியில் கட் பண்ணாமல் இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் சென்டராக நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாதி பழத்தை நான் எடுத்து வச்சுட்டேன். மீதியில் இந்த மாதிரி 2மே சர்க்கிள் ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், ஓரப்பகுதியில் இந்த மாதிரி நீங்கள் அப்படியே கட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அழகாக பார்த்தீங்கன்னா தோல் தனியாக அந்த உள்ளே இருக்க சதை தனியாக சூப்பராக நம்மளுக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், நான் கட் பண்ணதுக்கப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி தான் அழகாக நம்மளுக்கு மேலே இருக்க தோல் தனியாக உள்ள இருக்க சதை தனியாக வந்துடும். இப்போ இன்னுமே நான் வெட்டி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி ஓரப்பகுதியில் லைட்டாக நீங்கள் கீரல் கொடுத்தீங்கன்னா தனியாக சூப்பராக நம்மளுக்கு கலண்டு வந்துடும். ஸோ இதுக்குன்னு சிரமப்பட்டு நீங்கள் எடுக்க வேண்டியதில் அழகாக வந்துருச்சு பாருங்கள். இந்த டிப்ஸ் பிடிச்சிங்கன்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த டிப்ஸ்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 4 ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக நம்ம வீட்டில் நான்வெஜ் எதுனா நம்ம கழுகுறோம் அப்படின்னா மீன் ஆகட்டும் இல்லை மீட் ஆகட்டும், கழுகி முடித்ததுமே நம்ம கையில் ஒரு வித பேட் ஸ்மெல் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேட் ஸ்மெல் இருந்துச்சுன்னா டக்குன்னு நீங்கள் லிக்விட் எதுவுமே போடாமல் அழகாக இந்த மாதிரி மெத்தடில் கையை நீங்கள் க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக பார்த்தீங்கன்னா கையில் எந்த ஒரு பேட் ஸ்மெல் இருக்காது. அதுக்காக லெமன் தோல், அதுக்கப்புறம் ஒரு ஐஸ் க்யூப்ஸ் தான் எடுத்திருக்கேன். கை கழுகுறதுக்கு இந்த லெமன் ஐஸ் க்யூப்ஸ் வேணுமான்னு கேட்கலாம். பட் இருந்தாலும் நீங்கள் வேஸ்ட்டாக தூக்கி போட வச்சுருக்க அந்த லெமன் தோலை நீங்கள் ஐஸ் ட்ரேயில் கூட அழகாக போட்டுட்டு நீங்கள் ஒவ்வொரு ஐஸ் க்யூப்ஸுமே இந்த மாதிரி கை கழுகுறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம நைட் டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம வாஷ் பேஷன் ஹேண்ட் வாஷ் ஆகட்டும் இல்லை கிச்சன் சிங்க் ஆகட்டும் அதில் நீங்கள் போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா கரப்பாம்பூச்சி அதுக்கப்புறம் எந்த ஒரு பேட் ஸ்மெல்லுமே இருக்காது. ஈவன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கை கழுகுறதுனால கையில் இருக்க பேட் செல்ஸ் எல்லாமே சூப்பராக இதாகும். அது இல்லாமல் நம்ம கையுமே நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். நல்லா பார்த்திங்கன்னா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் நம்ம கையுமே. இப்போ நான் கையை நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி அதாவது அந்த லெமனையும் அந்த ஐஸ் கியூப் 2மே மொத்தமாக வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி நம்ம கழுகணும். இப்போ பாருங்கள், கையெல்லாம் கழுகுனதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். எந்த அளவுக்கு பாருங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நம்மளோட ஹேண்டு. நம்ம இந்த மாதிரி கழுகும் போதே நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஈவன் பார்த்தீங்கன்னா இது நீங்கள் கால் பாதத்தில் கூட இந்த மாதிரி செய்யலாம். இதனால் காலில் எந்த ஒரு பேட் செல்ஸ் இருந்தாலும் நம்ம பெடிக்யூர் செய்கிற மாதிரியே கூட நம்ம இதை கூட செஞ்சுக்கலாம். நல்லாயிருக்கும். கண்டிப்பாக உங்கள் வீடுகளையும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
டிப் நம்பர் 5 ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் நல்ல புது துணியாகட்டும் பழைய துணியாகட்டும் ஒரு சில இடத்துலாம் பார்த்திங்கன்னா, அதுவும் மெயின் வந்து குட்டி பசங்களோட துணியெல்லாம் வந்து கால் பகுதி கழுத்து பகுதியெலாம் வந்து ஒரு மாதிரி அழுக்கு அழுக்காக கரையாக படிஞ்சிருக்கும். ஸோ அது எல்லாமே வந்து நம்ம வாஷிங் மிஷினில் போட்டாலும் உடனே போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் வாஷ் பண்ணுவீங்கன்னா சூப்பராக வந்து கழுத்துக்கிட்டியாகட்டும் காலுக்கிட்ட இருக்க அழுக்காகட்டும் நல்லா வந்து கரை எல்லாமே நீங்கிடும். அதுக்காக இந்த மாதிரி ஒரு பவுல் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதில் வந்து அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வச்சுருங்க. ஸோ இப்போ இதில் வந்து நம்ம வீட்டில் இருக்க ஒரு சில பொருளை நம்ம இது கூட போட போகிறோம். இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம துணி நல்லா பளிச்சுன்னு ஆகும், கரையுமே சூப்பராக நீங்கும். ஈவன் பார்த்திங்கன்னா வாஷிங் மிஷினுக்குள்ளே இருக்க அழுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துரும். அலுமினியம் ஃபாயில் பேப்பரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கல் உப்பும் கொஞ்சமாக வந்து கம்ஃபர்ட் மட்டும் நான் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் சோடாவுமே சேர்த்து நல்லா இந்த மாதிரி மூட்டை மாதிரி கட்டி எடுத்துக்கோங்க. இது வந்து துணி துவைக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிட்டர்ஜென்ட் பவுட்ரு போடுவோம்ல, அந்த சமயத்தில் டிட்டர்ஜென்ட் பவுட்ரு போட்டுட்டு நீங்கள் இது வந்து நான் மேனுவல் தான் இன்றைக்கி போட்டிருக்கேன். ஆட்டோமேட்டிக்லையுமே வந்து நீங்கள் டைரெக்டாகவே ஃபஸ்ட்லேயே போட்டுடலாம் இதே போல். ஸோ டிட்டர்ஜென்ட் போட்டதுக்கப்புறம் வந்து இதையுமே வந்து நம்ம போட்டுடலாம். இந்த மாதிரி போடுறனால நம்ம வாங்கக்கூடிய துணி வந்து புது துணி நாளடைவில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வந்து மங்குன மாரி ஆயிடும். ஸோ அந்தமாரி ஆகாமல் இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கழுத்துக்கிட்ட காலில் இருக்க அழுக்கெல்லாம் போயிடும். அது மட்டும் இல்லை, நம்ம பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்க போடக்கூடிய அந்த சாக்ஸ் ஆகட்டும் அதுவுமே வந்து ஒரு வித துர்நாற்றம் அடிக்கும், அந்த வேர்வை ஸ்மெல்னால தான். ஸோ அந்த மாதிரி சமயங்களில் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி வாஷ் பண்ணி பாருங்கள். நல்லா வந்து சுத்தமாக வந்து க்ளீன் ஆயிரும். ஸோ இந்த பேண்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து இந்த பேண்ட்டு இந்த டிஷர்ட்ஸு இதெல்லாம் வந்து கழுத்துக்கிட்ட வந்து ரொம்ப கரையாக இருந்துச்சு. அதே போல் வெள்ளை கலர் மஞ்சள் கலர் இதெல்லாம் வந்து துணிகள்லாம் எதனா பட்டுச்சுனாலும் ஒரு மாதிரி கலர் வந்து அப்படியே தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து காலர்கிட்ட ஒரு மாதிரி கரையாக இருந்துச்சு. ஸோ இது போட்டு வாஷ் பண்ணனால நல்லா சுத்தமாக வந்து பளபளன்னு ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் சூப்பராக வந்து பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் மோஸ்ட்லி இந்த குட்டிஸ்களோட ட்ரெஸ்ஸில் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப வந்து காலுக்கிட்டியாகட்டும் கழுத்து பகுதியுமே வந்து ரொம்ப அழுக்கு படிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 6 ஃப்ரெண்ட், நம்ம வந்து கடுகுலாம் போட்டு தாளிக்கிறோம் அப்படின்னா கடுகு போட்டதுமே பொரிஞ்சு வெளியே வந்துடும். ஸோ அந்த மாதிரி வெளியே வராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு நீங்கள் பொரிச்சிங்க அப்படின்னா நல்லா சூப்பராக கடுகு உள்ளவே பொரிஞ்சு நிற்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப்ஸ் நம்பர் 7 ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சில டைமில் நம்ம புளியெல்லாம் ஊற வைக்கிறதுக்கு மறந்துட்டோம் அப்படின்னா புளியை நல்லா கழுகி எடுத்ததுக்கப்புறம் வெதுவெதுப்பான தண்ணியை வந்து சேர்த்துட்டு நல்ல ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்துலேயே புளி நல்லா ஊறி கிடைக்கும். ஸோ அப்படி இல்லை வந்து வெதுவெதுப்பான தண்ணியில் ஊற்றாமையே வந்து நல்லா வந்து புளியோட சாறு கிடைக்கணுன்னா கொஞ்சமாக வந்து கல்லுப்பு சேர்த்து அந்த புளியோடு சேர்த்து நீங்கள் கரைச்சி எடுத்திங்கன்னா கூட நல்லா வந்து நம்மளுக்கு திக்னஸாக கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், ஒரு 5 நிமிஷம் தான் ஊற வச்சேன், சூப்பராக வந்துங்க நல்லா ஊறி கிடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி ஊற வச்சு நம்ம புளி தண்ணியை கரைக்கும் போது கொஞ்சமாக போட்டு ஊற வச்சாலுமே நம்மளுக்கு நிறைய வந்து புளி தண்ணி நல்லா திக்னஸாக கிடைக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 8 ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக நம்ம வீட்டில் ரைஸ் பேக்லாம் வாங்கணும்னா இந்த மாதிரி கவர் கிடைக்கும். ஸோ அதை வந்து வேஸ்ட்டாக தூக்கி போடாமல் நிறைய விஷயத்துக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். கிச்சன் கவுண்டர் டாப்பில் வெஜிடபிள்லாம் கட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கட்டர் கீழே கூட இதை வச்சுட்டு நம்ம கட் பண்ணலாம். ஸோ அதில் இருக்க வேஸ்டேஜ்லாம் வந்து அழகாக வந்து இதில் கலெக்ட் பண்ணிக்கலாம். ஈவன் பார்த்திங்கன்னா நம்ம கீழே வந்து பூண்டோ எதுனா உரிக்கிறோம் அப்படின்னா கூட இதுக்கு மேலே வச்சு அழகாக உரிக்கலாம். எங்கேயுமே வந்து பறந்து போகாது. இன்றைக்கி வந்து நம்ம இதுக்கு அது யூஸ் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி கவர் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை வந்து இந்த மாதிரி ஒரு கோன் ஷேப்புக்கு உருட்டி எடுத்துக்கோங்க. முனைப்பகுதியில் லைட்டாக இந்த மாதிரி கட் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ இன்றைக்கி இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு சில ஆயில் டிஸ்பென்சர்லாம் பார்த்திங்கன்னா வாய்ப்பகுதி ரொம்ப சின்னதாக இருக்கும். அந்த சமயத்தில் வந்து ஃபனல் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ ஃபனல்லாம் பார்த்திங்கன்னா அதிக விலை கொடுத்து வாங்காமல் இந்த மாதிரி ஆயில் ஊற்றுறதுக்கு இதை வந்து நம்ம ஒரு ஃபனலாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், சூப்பராக பாருங்கள், ஆயில் வந்து நம்ம ஃபில் பண்ணியாச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப் நம்பர் 9 ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. நம்ம வீட்டில் சமைக்கக்கூடிய பால் பாத்திரமாகட்டும் இல்லை வந்து நம்ம சமையல் செய்யக்கூடிய பாத்திரமாகட்டும் இது மாதிரி ரொம்ப அடி பிடிச்சிச்சு அப்படின்னா இதெல்லாம் பாருங்கள் ரொம்ப ஹார்டாக இருக்குது, ரொம்ப அதிகமாக வந்து கறி பிடிச்சிருக்கு. ஸோ இந்த பாத்திரத்தை 10 நிமிஷத்தில் எப்படி வந்து நம்ம பளபளன்னு ஆக்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக அடிப்பிடித்த இந்த பாத்திரத்தை ஃபஸ்ட்டு அடுப்பில் வச்சிடலாம். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணாதீங்க. அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து இந்த பாத்திரத்தில் வினிகர் சேர்த்துக்கோங்க. ஸோ நான் இந்த வீடியோவில் சொல்கிற மாதிரியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து கையே வலிக்காமல் வேறு எந்த ஒரு லிக்விடும் இல்லாமல் அழகாக சூப்பராக பளபளன்னு ஆக்கிடலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக வினிகரும் கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்து இப்போ ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிவிட்டேன். ஒரு 2 நிமிஷத்தில் அந்த தண்ணி வந்து நல்லா இந்த மாதிரி சூடாகி கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி சூடாகி வரும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா
கொஞ்சமாக இந்த மாதிரி பேக்கிங் சோடா போடுங்க. இந்த மாதிரி பேக்கிங் சோடா போடும்போதே வந்து உங்களுக்கு ரிசல்ட்டு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் எந்த அளவுக்கு ஓரத்தில் கீழே பிடிச்சிருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் அந்த கரை எல்லாமே வந்து போட்டதுமே வந்து சூப்பராக வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் வந்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் சூப்பராக கரை எல்லாமே வருது. இப்போ இதை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. ஸோ 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி கலர் அப்படியே வந்து அந்த கரை எல்லாமே வந்து போயிருக்கும். இப்போ இதை வந்து நம்ம இன்னுமே வந்து கொஞ்சம் கழுகி எடுக்க வேண்டியது இருக்கும். பாருங்கள் சூப்பராக எந்த அளவுக்கு பாருங்கள் அந்த அழுக்கெல்லாமே வந்து ஓரப்பகுதியில் வந்து தங்கி நிற்கிது. இப்போ இந்த தண்ணியை நம்ம வந்து கீழே ஊற்றிட்டு செகண்ட் மெத்தடுமே இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நாங்கள் இந்த மாதிரி கழுகுறோம், ஆனால் அந்த அடிப்பிடித்த கரை மட்டும் போக மாட்டுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் க்ளீன் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு மெத்தடில் நம்ம பேக்கிங் சோடாவும் வினிகருமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஊற வச்சு இருக்கிற கரையெல்லாமே வந்து போக்கிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக இந்த மாதிரி கல்லுப்பு எடுத்துக்குங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இன்னுமே வந்து கொஞ்சமாக கீழே வந்து கரை படிஞ்சிருக்கும். அது வந்து நார்மல் ஸ்க்ரப்பரில் வந்து நம்மளால் வந்து க்ளீன் பண்ணி எடுக்க முடியாது. ஸோ சட்டுன்னு வந்து சுலபமாக வந்து எப்படி க்ளீன் பண்ணோம் அப்படின்னா மெயின் வந்து இந்த கல்லுப்பு தான் தேவை. இந்த கல்லுப்பு என்ன பண்ணும் அப்படின்னா நல்லா வந்து நம்மளுக்கு ஸ்க்ரப்பர் மாதிரி யூஸ் ஆகும். இப்போ பாருங்கள் அந்த கல்லுப்பில் கொஞ்சமாக வந்து நம்ம பாத்திரம் கழுவக்கூடிய அந்த லிக்விடு மட்டும் தான் சேர்த்துருக்கேன். லைட்டாக இந்த ஸ்க்ரீட் ஸ்க்ரப்பரை வச்சு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நீங்கள் கழுகுனீங்கன்னா சூப்பராக பளபளன்னு ஆயிரும். எப்பொழுதுமே வந்து நம்ம அடுப்பில் இந்த மாதிரி வினிகரும் பேக்கிங் சோடா வச்சு நம்ம க்ளீன் பண்ணோம் அப்படின்னா அது ஓரப்பகுதியில் இருக்கிறது அதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து ஒரு 75% வந்து நம்மளுக்கு கரையை நீக்கிரும். லாஸ்ட்டு ஒரு 25% இந்த மாதிரி கல்லுப்பும் டிஷ்வாஷ் லிக்விடுமே சேர்த்து க்ளீன் பண்ணி எடுத்திங்கன்னா பாத்திரம் வந்து நல்லா பளபளன்னு ஆயிரும். அவ்வளோதான், தேய்ச்சி முடிச்சாச்சு. இப்போ வந்து நான் வாஷ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் இந்த பாத்திரத்தை. சூப்பராக 10 நிமிஷத்தில் நல்லா பளபளன்னு ஆயிடுச்சு. கண்டிப்பாக உங்கள் வீடுகளில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொன்ன எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி பிடிச்சிருந்தா இருக்கும் லைக் கொடுத்து நம்மளோட சேனலை மறக்காமல் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.